ஹாய் வெக்கே. உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து நம்மளோட ரிவ்யூஸ் பார்த்து அதுக்கு வந்து நெறைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. எங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து நீங்க உடனே கிளாரிஃபை பண்ணிட்டுருக்கீங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டும் பண்ணாத விஷயமா தான் நான் இத பார்க்குறேன். விச் இஸ் அப்ரிஷியபிள். பிக் ஹாய் டூ யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கன்டினியூஸ் சப்போர்ட். நெறைய டவுட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே உடனே கிளாரிஃபை பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். எபிசோட் 12ல ட்ரையாங்குலர் லவ் இருந்தது, எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் மோட் பார்க்க முடிஞ்சது, ஃபெயில்டு ரொமான்ஸ் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ என்னென்னன்னு பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, மோனிஷா கிட்ட வந்து பிரியங்கா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி வெக்கே வந்து என் மேல கொஞ்சம் லைட்டா பொசெசிவ் ஆகுற மாரி இருக்கு. நான் ஃப்ரெண்டா தான் பழகுறேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு அத தாண்டி போற மாரி தெரியுது அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃபீலிங்ஸ இப்ப நான் என்னதான் பண்ணணும்ன்ட்டு. அப்பவுமே மோனிஷா சொல்லிட்டு இருக்காங்க, நீ வந்து வெக்கையோட பழகக்கூடாது. நீ வெக்கேவ லவ் பண்ணனா எனக்கு வந்து இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே பிடிக்காது. ஸோ நீ அது பண்ணக்கூடாது அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நான் நேத்துமே பேசினேன். ஸோ இன்னைக்கும் அதுதான் பார்க்குறேன். அண்ட் மோனிஷா வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல, நெறைய இடங்கள்ல வந்து அவங்க பிரியங்காக்கு பார்டர் போட்டுட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. நீ வந்து வெக்கே கூட பேசக்கூடாது, வெக்கேவ லவ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் அவங்க சாப்பிட்டுட்டு வெக்கையோட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தா கூட மேல வந்தோடனே ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்ட, அப்படி என்ன அந்த கொஞ்சோண்டு தயிர் சாதம் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சில நேரம் வந்து ஃபன்னா கேட்கறாங்க, சில நேரம் வந்து கோவமாவே கேட்கறாங்க, சில நேரம் சீரியஸாவே சொல்றாங்க எனக்கு வந்து பிடிக்கல, நீ வந்து வெக்கையோட பழகுறது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேத்து ஒரு கமெண்ட் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்லி மோட்ல கூட இருக்கலாம்ல. இப்ப நம்ம ஒருத்தரோட செட் ஆகலைன்னா நம்மளுடைய எக்ஸ் லவரோட நம்ம ஃப்ரெண்டை பார்க்க நம்ம விரும்ப மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் மோனிஷாவும் வந்துட்டு பிரியங்காவை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ வெக்கி கிட்ட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. நான் என்ன கேட்கிறேன்னா, இது ஒரு ஷோ தான் அண்ட் ரொம்ப நாள் ஒன்றும் பழகல அண்ட் நல்லாவே தெரியும் ஒருத்தர் வந்து பழகலைன்னா இந்த ஷோ விட்டு விலக வேண்டியிருக்கும். அப்போ உங்க ஃப்ரெண்டும் போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இந்த பக்கம் வந்து வெக்கே வந்து எனக்கு இப்படி பண்ணிட்டார்ல, ஸோ அவர் வந்து ஷோவை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவெஞ்ச் மோட்ல மோனிஷா போயிட்டாங்களோ அப்படின்றதையுமே நான் யோசிக்கிறேன். ஏன்னா அடிக்கடி மோனிஷா சொல்ற விஷயம் வந்துட்டு அப்படியே நான் திருப்பி கொடுத்துடணும், பலார்னு கொடுத்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சிரிச்சுட்டே தான் சொல்றாங்க. ஆனாலுமே வந்துட்டு அந்த சிரிப்புக்குள்ள ஒரு வெறி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது லைட்டா. இந்த ஆங்கிள் யோசிச்சுட்டு இருக்கேன் அண்ட் இப்பவுமே யோசிக்கிறேன் அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. மேபி உங்களுக்கு வேற கருத்து இருக்கலாம். அண்ட் மோனிஷா சைட்லயும் பாத்தீங்கன்னா, அதாவது நான் வந்து ஆசைப்பட்டேன், நீ என்ன வேணாம் சொல்லிட்டல, சோ உனக்கு எதுவுமே நல்லது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து காமன் தான் இல்லையா? இனி என்ன போய் வேணாம் சொல்லிட்டல அப்படின்ற ஒரு மோட் இருக்கும் தெரியுமா? அந்த மோட்ல வந்து அவங்க ரிவெஞ்ச் எடுக்க துடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல அவங்க இதை பண்ணாலுமே வந்துட்டு அது நார்மல் பர்சனுக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங் தான். அது தப்பு கிடையாதுன்னு தான் நானும் பாக்குறேன். பட் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் பிரியங்கா கொஞ்சம் வந்துட்டு சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கு வெக்கே மேல. அவங்களுமே வந்துட்டு கொஞ்சம் எஃபர்ட் போடுறாங்க வெக்கே கிட்ட பேசுறதுக்கு, பழகுறதுக்கு. அதை நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் வெக்கே வந்துட்டு பிரியங்கா கிட்ட பேச வரும்பொழுதுலாம் பிரியங்காவுமே சொல்றாங்க, நீ வந்து என்கிட்ட பேச வராத, அது மோனிஷாக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் உங்ககிட்ட பேசுறேன், என்னை வச்சு கம்பேர் பண்ணி பேசுறாங்க, நாளைக்கு நான் வேற யார்கிட்டயாவது பேசினா உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்களா, எனக்கு இந்த மாதிரி டேக் லைனே வேணாம், இவங்களோட வச்சு அவங்களோட வச்சுலாம் எனக்கு பேசவே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். பட் அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வெக்கே மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்களோட கொஸ்டின் என்னன்னா, நீ மோனிஷாக்கு பிரேக் தானே விட்டுட்டு வந்திருக்க, நீ ஃபுல்லா நோ சொல்லல, நீ நோ சொல்லிட்டு வா என்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்கறாங்க. கேட்கிறாரு, நாங்க என்ன லவ்வா பண்ணிட்டு இருந்தோம், நான் பிரேக்கப் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே நடக்கலையே எங்களுக்குள்ள, அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லவும் பிரியங்கா சொன்னாங்க, வெளியில எங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படிதான்ப்பா தெரிஞ்சிச்சு, லவ் மாதிரி தான்ப்பா தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அதுக்கு வெக்கே வந்து இல்ல நான் அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலயும் பண்ணல, பேசல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. யோசிச்சு பார்த்தா எஸ், அவர் வந்து எந்த இடத்துலயும் வெக்கே வந்துட்டு மோனிஷாவை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை. அவர் எல்லா இடத்துலயும் வந்து யோசிச்சுட்டே தான் இருந்தாரு. அவர் யோசிக்கும் பொழுதுலாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படிடா இதை கட் பண்றது, எப்படிடா இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்றது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருந்தது ஒவ்வொரு இடத்துலயும் அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுச்சு. நேஹாக்கும் தேஜஸ்க்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன்ல நேஹா அப்செட் ஆகுறாங்க. அது தப்பு கிடையாது. இப்போ நேஹா வந்துட்டு தேஜஸ் கிட்ட என் கூட வந்து சண்டைலாம் போட்டுட்டா வந்து எனக்கு பேராகிராஃபா மெசேஜ் அனுப்புவாங்க. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சண்டை போட்டா கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் குடுக்கணும். அத விட்டுட்டு பேராகிராஃபா மெசேஜ் அனுப்பிச்சுட்டு எனக்கு உடனே ரிப்ளை பண்ணு அப்படின்னு கேட்கறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ தேஜஸ் சொல்றாரு, மெசேஜ் தானே அனுப்புறாங்க, கிட்ட வந்து ஒன்னும் தொல்லை பண்ணல, சோ ஸ்பேஸ் இருக்க தானே செய்யுது, இது என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து நேஹா ஷேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ராஜா அந்த சைடு வந்து க்ரூம் பண்ணிட்டு வந்தாரு. அதை டக்குன்னு ஒரு நிமிஷம் என்ன பண்ணிட்டாரு தேஜஸ், அப்படி அவரோட ஐ கான்டாக்ட் அங்க போயிட்டு வந்துச்சு. நேஹா அதை பார்த்துட்டு கோமாயிட்டாங்க. நீ வந்து நான் பேசும்பொழுது நீ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிற, அவ்வளவுதான் நீ எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்லன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. சோ இது வந்து தேஜஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலையா, இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணிருக்கிறதா நேஹா சொல்றாங்க. சோ அதுதான் அவங்களோட பிரச்சனையா, சோ இது ஒரு முதல் தடவையா இருந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணிருக்காரு. சோ எனக்கான அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறார், நான் பேசும்பொழுது என்ன பார்க்கணும், என் கண்ணை பார்க்கணும் அப்படின்றாங்க.
இது கரெக்ட் தானே. கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து நானுமே அத ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஏதோ சொல்லிட்டு இருப்பேன். அவங்க பாட்டுக்கு மெசேஜ் இப்படி இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பாங்க. அது நம்மளுக்கு செம்ம வெறுப்பா இருக்கும்ல. ஸோ அதுதான். அது மாரி விஷயம் தான் இதுவுமே. ஸோ நம்ம பேசும்பொழுது நம்மள கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பே கிடையாது. ஸோ அத வந்து நேஹா கேட்குறாங்க. இதனால தேஜஸ்க்கும் நேஹாக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் நடக்குது. இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் டாஸ்க் வருது. சரி இந்த ஃபோன் டாஸ்க்ல வந்துட்டு நம்மளோட மனவேதனைய சொல்லலாம் அப்படின்ற மாரி நேஹா என்ன பண்றாங்க, தேஜஸ கூட்டிட்டு போறாங்க. ஃபோன் கிட்ட வா நான் உன்கிட்ட பேசணும் அப்டின்ட்டு போறாங்க. தேஜஸ் வந்து இருக்கிற மூட் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் கான்வர்சேஷன் வந்து அப்படியே நம்ம செக்ஸி கான்வர்சேஷனா கொண்டு போணும், ரொமான்டிக்கா கொண்டு போணும் அப்படின்னு நெனைக்கிறாரு. ஆனா நேஹா பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாரிட்டிக்காக தான் அவங்க வந்து ஃபோன் பூத்துக்கே போனாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு அவங்க அதுதான் கேட்குறாங்க. நேஹா கேட்குறாங்க. நீ வந்து ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டேங்கிற. நான் பேசும்பொழுது நீ என்ன பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது வந்து ஒரு பேசிக்கான ரெஸ்பெக்ட் இல்லையா? அத நீ குடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பத்தி பேசும்பொழுது, தேஜஸும் வந்து இல்ல நான் வேணுன்ட்டேலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகல. எனக்கு தானா போது. நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். அத சரி பண்றதுக்கு. அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் பேசி முடிச்ச பிறகு, ஓகே எல்லாம் முடிஞ்சுச்சு. ஃபோன் வைக்கலாமான்னு கேட்கும்பொழுது நேஹா, தேஜஸ் சொல்றாரு, "இல்ல நான் இன்னும் கான்வர்சேஷன் முடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க?" அப்படி இப்படின்ட்டு ஒரு மாரி கான்வர்சேஷன வேற பக்கம் கொண்டு போக பார்க்குறாரு. தேஜஸ்க்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை தான். இத்தனை கேமரா இருக்கு அப்படின்லாம் யோசிக்க மாட்டாரா? கொஞ்சம் சங்கோஜமா தான் இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஐயோ! இதுக்கு மேல எதனா பேசிற போறாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கும்பொழுது, அப்பாடா கான்வர்சேஷன நிறுத்திட்டாங்க. இதுக்கு மேல நம்மளுக்கு காட்ட வேணாம், நம்ம கேட்கவும் வேணாம், இந்த விஷயங்கள்லாம் நம்ம காதுல கூட கேட்க வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேளை அத வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தேஜஸ் வந்து எப்ப பார்த்தாலுமே வந்துட்டு அந்த ஜோன்லயே இருக்காரு. செக்ஸி டாக்ஸ், அப்புறம் வந்துட்டு பிசிக்கல் டச் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் எனக்கு அப்படின்னு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷோலயே வந்து தேஜஸ் பண்ற அந்த விஷயம் தான் வந்து கொஞ்சம் எனக்கு அ லைட்டா இரிட்டேட்டிங்கா இருக்கு. உங்களுக்கும் அதே ஃபீல் ஆகுதான்னு சொல்லுங்க. ஸோ இங்க வந்து தேஜஸோட அந்த ரொமான்டிக் செக்ஸி டாக்ஸ் வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு அவரே சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபெயில் ஆகட்டும் அப்படின்ற மாரி. இல்லன்னா இதெல்லாம் நாங்க கேட்க வேண்டியிருக்கோம்ல. அதனால நல்லது அப்படின்னு தோணுச்சு. அடுத்து இந்த டாஸ்க்ல வந்து பேசிக்கவே பேசிக்காத சில பேர்லாம் வந்து பேசிக்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தீங்கன்னா வந்து தினேஷ் வந்துட்டு சிந்தூரி கிட்ட பேசினாங்க. சிந்தூரி தான் கால் பண்ணியிருக்காங்க தினேஷ்க்கு. ஸோ சிந்தூரி பேசணும்னு சொல்லி தினேஷ கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதே மாரி வீணா பேசணும் அப்படின்னு சொல்லி ராஜாவ கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் தான் ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் தான். ஸோ சிந்தூரி கிட்ட வந்துட்டு தினேஷ் பேசும்பொழுது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுற மாரி இல்ல. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப நாள் பழகுன ஃப்ரெண்டு கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னாரு. ராஜா வந்து வீணா கிட்ட பேசும்பொழுது, வீணா வந்து ராஜா கிட்ட கேட்டுர்றாங்க. உங்களுக்கு இந்த வீட்ல வந்து எந்த கேர்ளோட வைப் செட் ஆகுது? இந்த கேர்ள் எனக்கு ஓகேப்பான்ற மாரி யார சொல்வீங்க? அப்படின்னு கேட்டா, பொசுக்குன்னு அவர் பிரியங்கான்ட்டாரு. இப்பதான் வெக்கைக்கும் பிரியங்காக்கும் ஒரு மாரி போயிட்டு இருக்கு. நடுவுல ராஜா வந்துட்டு பிரியங்கா எனக்கு வேணும் அப்படின்ற மாரி நிக்கிறாரு. ஏன்னா சிந்தூரியோட அவருக்கு செட் ஆகல. சோ இப்ப பிரியங்கா வந்து எனக்கு பேசுறது புடிச்சிருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா வீணாவை பார்த்து ராஜா கேட்டுறாரு. நீங்க வந்து தினேஷ வந்து லவ் பண்றீங்களான்ற மாதிரியான கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு வீணா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா நான் லவ் பண்றேன் தினேஷ் அப்படின்ற மாதிரி. சோ இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான கான்வர்சேஷன் போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோனிஷா அண்ட் ஆபித் இவங்க 2 பேரும் வந்துட்டு பல நாள் காதலர்கள் மாதிரி. நீங்க என்ன மிஸ் பண்றீங்களா? நான் லவ் பண்றீங்களா? ஐ லவ் யூ சொல்லுங்க. நான் உங்க கனவுல வரேனா? அந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரியான கான்வர்சேஷன் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதா மோனிஷா சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது அது கேட்கறதுக்கு எனக்கு அப்படின்ற மாரி ரொம்ப நல்ல ஃபீலிங்கா இருந்தது எனக்கு அது கேட்கறதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட யாரோ ஒருத்தர் லவ் யூ, மிஸ் யூ அதெல்லாம் சொல்றாங்க. அது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்படின்ற மாரி சோ இந்த மொமெண்ட்ட ஆபித் அண்ட் மோனிஷா இவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணாங்க. இது மூலமா வந்து ஆபித் அண்ட் மோனிஷா இவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்போ சடனா கார்டன் ஏரியால பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிகா அவங்க ஹஸ்பண்டோட வராங்க. எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டயும் பேசுறதுக்கு. ஸோ வந்த உடனே அர்ஜுன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. ஸ்ருதிகாவுடைய ஹஸ்பண்ட் அர்ஜுன் இல்லையா? அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. பிக் பாஸ் இந்தியா நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்பவுமே வந்து அர்ஜுன் அப்படின்னு நெறைய எல்லா இடத்துலயும் ஸ்ருதிகா சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஸ்ருதிகாவ தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து அர்ஜுனையும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் அர்ஜுன கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அர்ஜுன் வந்து நல்லா பேசினாப்ல. எடுத்த உடனே வந்து அவருடைய ரிலேஷன்ஷிப் பத்தி அவர் என்ன நினைக்கிறாருன்னு அவர் ஷேர் பண்ண விஷயம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. லவ்னா வந்து ட்ரஸ்ட் அண்ட் என்ன நடந்தாலும் வந்து நம்மளுக்காக ஒருத்தர் வந்து வீட்ல இருக்காங்க. அவங்க நம்மள பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம அவங்க கிட்ட நம்ம போறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு வேணும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல அப்படின்ற மாரி சொன்னாரு. அது கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டெஃபினிஷன் வந்து ரொம்ப மெச்சூர் டெஃபினிஷனா இருந்தது ரிலேஷன்ஷிப்க்கு. அதுதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல தேவை. ட்ரஸ்ட் அண்ட் திரும்பவும் அவங்க கிட்ட போணும். என்ன நடந்தாலும் வந்துட்டு அவங்க வேணும் அப்படின்னு சொல்லி தோணும் பார்த்தீங்களா? அதுதான் வந்து உண்மையான ரிலேஷன்ஷிப். என்ன நடந்தாலும்னா அதுக்குன்னு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப பத்தி சொல்லலங்க. ஒருத்தர் வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் அடங்கி போயிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வேணும், அவங்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா போயிட்டே இருப்பாங்க தெரியுமா? ஒருத்தர் மட்டும் அடங்கி அடங்கி போயிட்டு, இன்னொருத்தர் வந்துட்டு அத வந்து அட்வான்டேஜா எடுத்துட்டு போவாங்கல்ல. நான் அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பேசல. 2 சைடுமே மியூச்சுவலா இவங்க வந்து என்னோட சேஃப் பிளேஸ். இவங்க கிட்ட நான் போய் என்னனாலும் சொல்லலாம். என்ன வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. என் கூட இருப்பாங்க. சொல்யூஷன் சொல்வாங்க. இல்ல எதுவும் இல்லனாலும் ஒரு மாரல் சப்போர்ட் அது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம போறோம் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான ரிலேஷன்ஷிப். இன்னொரு விஷயம் வந்து பர்சனலா வந்து தேஜஸ் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப
பிடிச்சிருந்தது. நேஹா தேஜஸை பத்தி பேசும்பொழுது தேஜஸ் சொன்னாரு, நேஹா வந்து ஷீ இஸ் வெரி பர்ஃபெக்ட். நான் அவங்க அளவுக்கு பர்ஃபெக்டா வரதுக்கு நான் ட்ரை பண்றேன், மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். எனக்கு வந்து அவ்வளோ பொறுமைலாம் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து என்னையே பொறுமையா ஸ்லோ டவுன் பண்ணிட்டு ரொம்ப எமோஷனலாலாம் வந்தா ஐயோ உங்களோட ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னு ஓடி போற ஆள் தான். ஆனா வந்துட்டு இவங்க கிட்ட நான் ஸ்லோ டவுன் பண்ணி இவங்களுக்கு நான் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் மேல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னையே ஒரு நல்ல மனிதனா ஆக்குறதுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருக்குல்ல, அது கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஸ்ருதிகா வந்து நாங்க கேர்ள்ஸ் டாக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு உள்ள போயிட்டாங்க. அண்ட் வெளியில வந்து அர்ஜுன் அண்ட் பாய்ஸ் உட்காந்து அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ள கேர்ள்ஸ் டாக்ல பாத்தீங்கன்னா ஈரன் வந்து அப்படியே பிரேக் டவுன் ஆனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஈரன் அண்ட் அசீம் தானே, இவங்கள தான் பேர் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, கொஞ்சமாவது வைப் மேட்ச் ஆகுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ஈரன் சொல்றாங்க, என்னோட பாஸ்ட் லைஃப் வந்து நிறைய அபியூஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், வெர்பல் அபியூஸ்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே தப்ப நான் ரிப்பீட் பண்ண எனக்கு பயமா இருக்கு, நான் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் என்ன லேர்ன் பண்ணேன் என்னோட மிஸ்டேக்ஸ்ல இருந்துன்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அழுதுட்டாங்க. அவங்க பாஸ்ட் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு டாமினன்டான பர்சனை சூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இந்த பிக் பாஸ்ல வந்து அசீமா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அங்க கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருப்பாரு, கொஞ்சம் ஹாஷா பேசுவாரு, டக்குன்னு வார்த்தைகள் விடுவாரு, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அவர் கொஞ்சம் ரொம்ப ஹாஷான பர்சன் அப்படின்னு ஃபீல் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சுதான் இவங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பிக் பாஸ் பத்தி மட்டும் இல்லை, என்னன்னாலும் ஒரு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும்ல அவங்கள பத்தி. ஸோ அவங்கள நேர்ல பார்க்கும்போதும் அதே பெர்செப்ஷன் மாறாம இடனுக்கு இருந்திருக்கு போல இருக்கு. ஸோ அவங்க சொல்றாங்க, அதான் அசீம் வந்துட்டு ஒரு வேலை அந்த மாதிரி டாமினன்ட் பர்சனா தான் அதே மாதிரி ஒரு பர்சனை நான் சூஸ் பண்றதுக்கு விரும்பல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். அண்ட் சிந்தூரி வந்து சொன்னாங்க, யார் வந்தாலும் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இனிமே அப்படின்ற மாதிரி நான் இருக்கிறேன், அப்படி கேர் ஃப்ரீ பர்சன் மாதிரி இருக்கிறேன்னு அவங்கள காட்டிக்க அவங்க நினைக்கிறாங்க. பட் அவங்கள வந்து இன்டெப்தா பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ள நிறைய பெயின் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஷீ இஸ் நாட் தட் ஈஸி பர்சன். அவங்க கிட்ட வந்துட்டு உட்கார்ந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சோம்னா அவங்கள பத்தி தெரிஞ்சிக்க கூடிய ஒரு பர்சனே அவங்க கிடையாது. அண்ட் அவங்களுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க, ரொம்ப பயப்படுறாங்கன்னு எனக்கு தோணுது பர்சனலா. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்புறதுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குன்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. ஸோ அதுதான் சிந்தூரியுடைய கேரக்டரா இருக்குமோன்னு எனக்கு அவங்களோட கண்ணீர்ல இருந்து நேத்து புரிஞ்சிச்சு. அந்த எபிசோட் பார்க்கும்போது அவங்க கண்ணீர்ல இருந்து எனக்கு புரிஞ்ச விஷயம் அதுதான். அவங்க வந்து நிறைய பெயின் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் அவங்க மேல ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி திரும்பி நடந்துடக்கூடாது. அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு தடவை கூட, இல்ல அம்மா அப்பா இல்லாத பிள்ளை தப்பா வளர்ந்துருச்சுன்னு யாருமே சொல்லிடக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த விஷயம்லாம் அவங்க மனசுல நிறைய இருக்கு. ஸோ ஷீஸ் அ வெரி நைஸ் பர்சன், பட் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது மட்டும் தெரியுது. இன்னொரு பக்கம் பிரியங்கா கிட்ட கேட்குறாங்க ஸ்ருதிகா, உங்களுக்கு என்ன யாரையும் நம்புறதுக்கு இங்க பயமா இருக்கான்னு. அப்போ பிரியங்கா சொல்றாங்க, அப்படிலாம் இங்கே யாருமே இல்லை, எனக்கு வெக்கே அண்ட் தேஜஸ் கிட்ட நல்ல கனெக்ஷன் இருக்கு, அவங்க கிட்ட என்ன பேசினாலும் பிரச்சனை ஆகாது அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசலாம். அண்ட் இப்போல்லாம் ஆபித் கூட வந்து எனக்கு பிடிக்குது, அவர் கூட வந்து நல்ல ஜாலியா பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. என்னதான் வந்து அவர் ஆபித் தேஜஸ் எல்லாம் சொன்னாலும் பிரியங்காவுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா வெக்கே மேல இருக்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ வரைக்கும், எபிசோட் பார்த்த வரைக்கும். எஃபர்ட் வந்து அந்த சைட்ல இருந்தும் வரணும், வெக்கே கிட்ட இருந்தும் வரணும் அப்படின்னு பிரியங்கா நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வெளியில வந்து அர்ஜுன் டைரக்டாவே வச்சு கேட்டுறாரு, என்னப்பா வெக்கே நீ சொல்லுப்பா, உனக்கு வந்து மோனிஷா வந்து பிடிச்சிருக்கா இல்லையா, வேணுமா வேணாமான்னு கிளியரா சொல்லிருப்பா அப்படின்ட்டு. வெக்கேவும் வந்துட்டு ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு, நான் போடுற எஃபர்ட் வந்து அவங்க போட மாட்டேங்கிறாங்க, அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அவரு. அதுக்கடுத்து ஆபித் வந்து சொல்றாரு, எனக்கு மோனிஷாவோட நல்ல கனெக்ஷன் போயிட்டு இருக்கு, வில் டேக் இட் ஃபார்வர்ட்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. ஸோ மோனிஷா அண்ட் ஆபிதோட கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்ல வந்து என்னோட டேக் என்னன்னு பார்த்தா, அதாவது நம்மளுடைய ரியாலிட்டி செக் உள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து மோனிஷா வந்து பிரியங்காவை வெக்கே கிட்ட போக விடக்கூடாதுன்னு ட்ரை பண்றாங்க. அது வந்து ஒருவேளை ஃப்ரெண்டு வந்து மற்றவங்க சொல்ற மாதிரி ஃப்ரெண்டை வந்துட்டு நம்மளுடைய காதலனோட வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இன்னொரு பக்கம் வந்துட்டு ரிவெஞ்ச் மோடா இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். வெக்கே வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டார்ல, அவர் வந்து வெளியில போகட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வருது. ஆனா இன்னொரு சைட்ல பார்க்கும்பொழுது வெக்கே வந்து பாத்தீங்கன்னா பிரியங்காவுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கு. ரூம்க்கு வந்து பேசுறாரு, நிறைய டைம் ஒதுக்குறாரு, பிரியங்கா கிட்ட தானா போய் பேசுறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து விஷயங்களை வந்து மோனிஷா கிட்ட வெக்கே பண்ண மாதிரி நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அவருடைய எஃபர்ட்டுமே வந்து அங்கே கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. அதனால மேபி அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கலாம். பட் வெக்கே நிறைய இடங்கள்ல வந்து மோனிஷா எஃபர்ட் போடல அப்படின்றது மட்டுமே அவர் சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ ரெண்டு சைட்லுமே எஃபர்ட் இல்லை, அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆச்சுன்றது தான் நான் பார்க்குறேன். இருக்க எல்லா விஷயமுமே வந்துட்டு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான், ஓகேவா? உங்களுக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்ல கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கும். அது இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம்.
சொல்லலாம், தாராளமா சொல்லலாம் வித் ரெஸ்பெக்ட். ஸோ நம்ம கிரீன் ஃபிளாக், ரெட் ஃபிளாக் மொமெண்ட்டுக்கு எல்லாம் போயிடலாமா? இப்போ கிரீன் ஃபிளாக் அப்படின்னு பார்த்தா, அர்ஜுன் அடிக்கடி ஸ்ருதிகா வந்து கிரீன் ஃபிளாக், கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு வந்து ஒரு கிரீன் ஃபிளாகா தெரிஞ்சிச்சு. அதான் ரிலேஷன்ஷிப் பத்தி அவர் பேசின அந்த விஷயம் வந்து ட்ரஸ்ட் வேணும். திரும்பி அந்த பர்சனை பார்க்கறதுக்காக நம்ம ஆசாசியா வீட்டுக்கு போறோம்ல, அதுதான் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது அது ஒரு கிரீன் ஃபிளாக் மொமெண்டா இருந்தது எனக்கு. இன்னொரு பக்கம் வந்து தேஜஸ் வந்து எனக்காக நேஹாவை மாத்துறோம் அப்படின்னு சொல்லாம, அவர் வந்து என்கிட்ட தான் ஃபிளாஸ் இருக்கு, நான் என்ன மாத்திக்கணும் அப்படின்னு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கு தெரியுமா? அதை வந்துட்டு நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஸோ அதை வந்து நான் ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்குறேன். அதனால அதையுமே ஒரு கிரீன் ஃபிளாக் மொமெண்டா நான் சொல்லுவேன். ரெட் ஃபிளாக் மொமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, தேஜஸ் வந்து நேஹா பேசும்பொழுது கவனிக்காம இருக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் அதை பத்தின கான்வர்சேஷன் பேசும்பொழுது ஃபோன்ல அவர் ஃப்ளர்ட்டியா எப்போ பேச ஆரம்பிக்கலான்னு அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு அழகில்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். ரிலேஷன்ஷிப்னா வந்து மியூச்சுவலா 2 பக்கமுமே வந்துட்டு ரெஸ்பெக்ட் இருக்கணும். அதை கவனிக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்குறீங்கன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம்னா, நம்ம பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க மனசுல வச்சுக்கிறதையும், நமக்காக யோசிச்சு செய்யறதையும் வச்சுதான் வந்துட்டு அவங்க நம்மள ரெஸ்பெக்ட் பண்றாங்க, நம்ம பேசுறதை கவனிக்கிறாங்கன்றது தெரிய வரும். எனக்கு தெரிஞ்சு தேஜஸ் வந்து நிறைய நேஹா பேசுற விஷயத்தை அப்படியே காத்துல விடுற மாதிரி இருக்கு. சில டாஸ்க்லயும் வந்து அது பிரதிபலிச்சிச்சு. ஸோ அதை வந்து ஒரு ரெட் ஃபிளாக் மொமெண்டா பாக்குறேன். இன்னொன்னு நான் எப்பவுமே சொல்ல விஷயம் தான், மோனிஷா வந்துட்டு ஸ்டாப்பிங் பிரியங்கா விக்கேவோட வந்துட்டு நீ பேசக்கூடாது, சேரக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து நான் ரெட் ஃபிளாக் மொமெண்டா பாக்குறேன். அகைன் அவங்க 2 பேருமே அடல்ட் இல்லையா? ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யலாம். ஜஸ்ட் பிகாஸ் நீ என் ஃப்ரெண்டு, அதனால நீ என் பேச்சை கேட்கணும், நீ பேசலன்னா நான் அவங்க கூட பேச மாட்டேன்னு 6ஆம் கிளாஸ் பிள்ளை மாதிரி பண்றது வந்துட்டு நல்லா இல்ல. ஸோ அதை வந்து நான் ஒரு ரெட் ஃபிளாக் மொமெண்டா பாக்குறேன். காமெடி மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா பெருசா இல்ல. தேஜஸ் வந்துட்டு சீரியஸ் கான்வர்சேஷன் அப்படியே செக்ஸி கான்வர்சேஷனா மாத்த ட்ரை பண்ணி பல்பு வாங்கினார் பார்த்தீங்களா? அது வந்து எனக்கு கொஞ்சம் காமெடி மொமெண்டா இருந்தது. நல்லா தேவை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைசிங் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா வெக்கே வந்து ஃபைனலி சொல்லிட்டாரு, எனக்கு வேண்டாம் மோனிஷா அப்படின்னு சொன்னாரு. ஸோ எப்பா இதை சொல்ல எவ்வளோ நாள் ஆச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் வந்து டைரக்டா இது வரைக்கும் வாயை தந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லல. எஸ் பிரியங்கா கிட்ட அதாவது இந்த பர்டிகுலர் எபிசோட்ல நடந்த கான்வர்சேஷன்ல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நான் வேணாம் எப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்ல முடியும், நான் வந்து ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் டாஸ்க்லயோ இல்ல இவங்க மோனிஷா கிட்டயுமே டைரக்டா வந்துட்டு வேணாமா நீ எனக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து அதை ஓப்பனா அர்ஜுன் முன்னாடி சொல்லிட்டாரு, எனக்கு வேணாம் மோனிஷா இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்டா நான் பாக்குறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக் மொமெண்ட் ஏதாவது இருந்ததா? நான் சொன்னது தவிர வேற எதனா வந்து உங்களுக்கு கிரீன் ஃபிளாக் மொமெண்டா தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரெட் ஃபிளாக் இருந்தாலும் சொல்லலாம், இல்லைன்னா என்னுடைய கருத்துக்களுக்கு எதிர்மறை கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம். படிக்க ஆர்வமாக இருக்கிறேன். அடுத்த எபிசோட்ல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.